செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவையில் மாணிக்கம் தாக்கூர் உள்பட 3 காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, யார் யார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள், என்ன காரணத்திற்காக? மக்களவையில் நீடித்த கடும் அமளியின் காரணமாக தற்பொழுது 4 காங்கிரஸ் எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் இருக்கையானது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் ஒட்டுமொத்தமாக 4 முதல் 8 காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மக்களவை சபாநாயகர் இருக்கையானது அறிவித்திருக்கிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பேச விடாமல் தடுத்ததாக குற்றச்சாட்டை முன்வைத்து கோஷங்களை எழுப்பி இருக்கைகள் மீது எழுந்து ஆடியதாகவும், அது மட்டுமல்லாமல் குறிப்பாக காகிதங்களை கிழித்து சபாநாயகர் இருக்கை மீது எரிந்ததாகவும் கூறி இந்த 8 காங்கிரஸ் எம்பிக்களை தற்பொழுது சபாநாயகர் இருக்கை என்பது சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளது. இந்த நடக்கும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதுமாக சஸ்பெண்ட் என்பது தொடரும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தற்பொழுது சபாநாயகர் இருக்கை என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக குடியரசுடைய உரை மீதான ஒரு விவாதத்தில் ராகுல் காந்தி அதை தவிர மற்ற விஷயங்களை பேசுவதால் அவருடைய உரையை பாதையிலேயே நிறுத்தி மற்ற எம்பிக்கள் பேசுவதற்கான ஒரு அழைப்பை சபாநாயகர் இருக்கை என்பது அழைப்பு விடுத்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடுமையான ஒரு கோஷங்களை எம்பிக்கள் முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் சபாநாயகர் இருக்கையை பார்த்து தகாத வார்த்தைகளை காங்கிரஸ் எம்பிக்கள் பயன்படுத்தினார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் சபாநாயகர் இருக்கையினுடைய குறிப்பாக பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகமானது முன்வைத்த நிலையில் தற்பொழுது எம்பிக்களுடைய அந்த ஒரு சஸ்பென்ஷன் என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்டது, குறிப்பாக காகிதங்களை எரிந்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் தற்பொழுது எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் இருக்கை என்பது அறிவித்துள்ளதையும் மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். ராகுல் காந்தியினுடைய பேச்சிற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டதாக நேற்று முதல் தொடர்ந்து 4 முதல் 5 மணி நேரம் வரை சபை நடவடிக்கை என்பது முழுமையாக முடங்கிய நிலையில்தான் இன்றும் அந்த ஒரு பிரச்சனை கடும் அமளி என்பது காலை முதலேயே மக்களவையில் நீடித்து வந்தது. தற்பொழுது அந்த ஒரு நிலையில்தான் இந்த சஸ்பெண்ட் உத்தரவை தற்பொழுது சபாநாயகர் இருக்கை என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சுசித்ரா, இந்த நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சி என்ன எதிர்வினையாற்றி இருக்கிறது? குறிப்பாக காங்கிரசுடைய கருத்தை பொறுத்த அளவில், அதாவது மக்களவையில் ஒரு தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி பேசுவதற்கான அனுமதி என்பது எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். குறிப்பாக குடியரசுடைய உரை மீதான ஒரு விவாதத்தில் அவர் பதிலளிக்கும் பொழுது அவர் மீதான ஒரு குற்றச்சாட்டுகள் மற்றும் அவர் சார்ந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மீதான ஒரு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் அவர் அதை பேசுவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டார். ஆனால் அதனை சபாநாயகர் தடுத்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை தாங்கள் ஏற்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தையும் காங்கிரஸ் ஆனது குறிப்பிட்டிருக்கிறது. அதே சமயம் அடுத்த கட்டமாக இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு எதிராக போராட்டங்களை நடத்துவது தொடர்பாகவும் அடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியுடைய அவைத் தலைவர்களிடம் விரைவில் ஆலோசிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் காங்கிரசுடைய பொதுச் செயலாளரும் மக்களவை குழுவுடைய தலைவருமான KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். இன்று மாலை அல்லது நாளை காலை அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று அதன் பிறகான ஒரு நடவடிக்கைகளின் குறித்த அறிவிப்புகளை காங்கிரஸ் வெளியிடும் என்ற ஒரு தகவலையும் KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். 8 காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாகவே காங்கிரஸ் நாடாளுமன்றத்தின் வளாகத்திலேயே போராட்டத்தில் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறது, இதே போன்ற பல்வேறு நடவடிக்கைகளுக்காக. இந்த நிலையில் இம்முறை இவர்களின் ஒரு உரிமையை கோரும் வகையில் இன்னும் அழுத்தமாக நடவடிக்கையை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக ரஜினி, குறிப்பாக இந்த நடவடிக்கைகளை பொறுத்தளவில் ஏற்கனவே காங்கிரசுடைய பல்வேறு அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்கள் என்பதும் 2 நாட்களாக இந்த அதாவது குறிப்பாக மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் மீதான ஒரு தீவிர நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இன்று இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையான அந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் மீது பிரதமருடைய அது ஒரு கருத்துக்கள் என்னவாக இருந்தது, குறிப்பாக அமெரிக்க அதிபரிடம் பிரதமர் இந்திய இறையாண்மையை சமரசம் செய்து விட்டாரா, அவர்கள் இருவரும் பேசிய விவரங்கள் என்ன, இந்தியாவுடைய வேளாண் பொருட்கள் மீதான ஒரு வரிகள் என்பது முற்றிலுமாக அமெரிக்கா வசம் சரணடைய செய்யப்பட்டதா என்ற ஒரு கருத்துக்களை எழுப்பிதான் பல்வேறு அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்களை காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, கம்யூனிஸ்ட் என்ற பல்வேறு இந்தியா கூட்டணி கட்சிகளும் அவையில் இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசியவற்றை பார்க்கலாம். Magazine
which I have authenticated, I am happy not to quote it directly. No problem. But I have to be allowed to speak about it. Honorable LOP, You have Shri Speaker, Rahul sir. Gandhi ji, Chairman, please sir. Chairman, sir. listen. Chairman, sir. You have been given permission to speak on the Honorable President's speech. I am speaking What on are you telling? What permission are telling to LOP? Speaker, sir. and yesterday- Sir, Speaker, sir. and yesterday- One second. Speaker, sir. Permit Sir, him to Speaker, speak. sir. What is this? Sir, Speaker, Sir. 1 second. Sir, sir. 1 second. Speaker, sir. Please be seated. Please be seated. Rahulji, please. Please be seated. Please. Everybody, please be seated. कौन बोला है? अरविंदर सिंह? अरविंद सिंह जी वारिस। अमरिंदर सिंह जी। आगे पढ़ते चलिए सर, पढ़ते चलिए। श्री गुरदीप सिंह ओजोला, हिबी ईडन, आप सुनिए सही। दीन कुरियाकोस जी, प्रशांत परोले जी, किरण कुमार रेड्डी जी, एस वेंकटरमन जी, मणिकम टैगोर जी, ये सभी माननीय सदस्य सभापटल पर नारेबाजी और पेपर फाड़ कर फेंक रहे थे, इसलिए मैं इन सबको नेमिंग कर रहा हूँ। श्री सिंह राजा वारिंग, श्री गुरजीत सिंह औलिया, श्री हेबी एडन प्रशांत पडोले, श्री दीन करियोकोस, एस वेंकटेश and Kiran Reddy in utter disregard to the House and the authority of the chair through reaching to the table of Secretary General and other officers in the well of the House and throwing papers on the chair and having been named by the chair, resolved that the above mentioned members may be suspended from the services of the House for the remainder of the session under Rule 3742. மக்களவையிலிருந்து 8 காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தற்போது போராட்டத்தில் காங்கிரசார் ஈடுபட்டிருக்கிறார்கள், அது குறித்த தகவல்கள். சிவரஞ்சனி, மக்களவையிலிருந்து 8 காங்கிரஸ் எம்பிக்கள் குறிப்பாக ஹிபி எடன், அமரிந்தர் சிங், ராஜா வாரிங், மாணிக்கம் தாக்கூர், குர்ஜித் சிங் அலுவாலியா மற்றும் கிரண்குமார் ரெட்டி உள்ளிட்டோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை எதிர்த்து நாடாளுமன்ற வளாகத்தில் தற்பொழுது மக்களவையினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் ஒட்டுமொத்தமாக ஒரு போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக இந்த அமளியின் காரணமாக ஏற்கனவே அவையினுடைய நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நாடாளுமன்ற வளாகத்திற்கு அந்த வளாகத்திலேயே காங்கிரஸ் எம்பிக்கள் கடும் கோஷங்களை எழுப்பி இது ஒரு அரசியல் சாசனத்திற்கும் ஜனநாயக நடவடிக்கைக்கும் விரோதமானது என்ற ஒரு கோஷங்களை எழுப்பி அவர்கள் அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல தற்பொழுது ராகுல் காந்தியும் இந்த விவகாரம் தொடர்பாக அவர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எப்ஸ்டீன் விவகாரம், அமெரிக்காவுடனான வர்த்தகம், சீனாவுடனான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் இந்திய ராணுவத்தினுடைய முன்னாள் தலைவர் ஜெனரல் நரவயனுடைய புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரதமர் மோடியின் மீது ஒரு கடுமையான ஒரு அழுத்தம் என்பது இருந்தது. அதன் அடிப்படையில் தான் நேற்று அமெரிக்காவுடனான அந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை அவர் கையெழுத்திட்டுள்ளார் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவினுடைய விவசாயிகளுடைய கடுமையான ஒரு உழைப்பை பிரதமர் மோடி விற்றுவிட்டதாக தற்பொழுது ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கடுமையான ஒரு அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த ஒரு எப்ஸ்டீன் விவகாரத்தில் அந்த ஃபைல்களில் இருந்து பிரதமர் மோடியினுடைய பல்வேறு தகவல்கள் வெளியிடப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்து இந்த ஒரு பதிலை அவர் நாடாளுமன்ற வளாகத்தை குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்த்தது. 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கும் கடுமையான ஒரு கண்டனத்தை காங்கிரஸ் தரப்பான தற்பொழுது முன்வைத்திருக்கிறது. அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகளை காங்கிரஸ் மேற்கொள்ள உள்ளது என்பது தொடர்பான ஆலோசனைகள் என்பது தற்பொழுது இந்த குறிப்பாக விரைவில் கூறப்படும் என்ற ஒரு தகவலையும் காங்கிரஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளார்கள் என்பதையும் மிக முக்கியமாக பார்க்கிறோம். இந்த எம்பிக்கள் 6 எம்பிக்கள் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதுமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார்கள். மொத்தம் 9 உறுப்பினர்களில் 6 பேர் காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் 3 பேர் கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் என்பதையும் தற்பொழுது மக்களவை சபாநாயகர்
சபாநாயகர் இருக்கை என்பது தெளிவுபடுத்தியுள்ளது நம்மால் பார்த்துக் கொண்டிருக்கும் சிவரஞ்சனி. குறிப்பாக அவையினுடைய நடவடிக்கைகளில் குந்தகம் விளைவிக்கும் வகையிலான ஒரு செயல்பாடுகளை இந்த எம்பிக்கள் மேற்கொண்டுள்ளதாகத்தான் இந்த ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்து சபாநாயகர் இருக்கை என்பது அப்பொழுது எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.